இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா இதோ இந்த வேத புஸ்தகத்தில் எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் என் பின்வரும் சந்ததிகளுக்காகவும் அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் சொல்லியிருக்கிறார். நான் இந்த வேத புஸ்தகத்தை தினமும் வாசிப்பதால், தினமும் நேசிப்பதால், தினமும் சுவாசிப்பதால், அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தினமும் விசுவாசிப்பதால் இந்த வேத புஸ்தகத்தில் என் தேவன் சொல்லியிருக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களும் உடன்படிக்கைகளும் வாக்குத்தத்தங்களும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அவர்கள் பின்வரும் சந்ததிக்கும் உரியதாகும். ஏனென்றால் நான் ஹல்லேலூயா இயேசுவின் பிள்ளைகள் எல்லாரும் அப்போஸ்தலர் நடபடிகள் 3வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 to 8 வரை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை வாசிக்கலாமா? எல்லாம் எடுத்து வச்சா? ஜெபவேளையாக 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானே பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிகளிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல் தேவாலய வாசலண்டையிலே வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை நோக்கி உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. இந்த 7வது வசனம் 8வது வசனம் சேர்ந்து வாசிப்போமா? ரெடி? 1 2 3 4. வலது கையினால் உடனே எல்லாருமே கொற்று காண்பது பரம்பிதா பரமதாப்பனை தேவாதி தேவனை கர்த்தாதி கர்த்தாவை ராஜதி ராஜாவே எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்புமா இருக்கிற கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் எங்கள் இறுதி தியானம் இதே அந்த நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் பிரதியாக இருக்கத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்துடலாம், எங்கள் செவிகளை திறந்துடலாம், எங்கள் இருதயத்தை திறந்துடலாம், எங்கள் மனதை திறந்துடலாம். உங்களுடைய வார்த்தை கேட்கத்தக்கதான நல்ல நிலமாக நாங்கள் ஆக முடியாது கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் அருமனார் இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, இந்த வசனம் நம்ம அடிக்கடி கேட்ட வசனம் தான் இல்லையா? 3வது அதிகாரம் நம்ம ஏதோ முடவனை பற்றி பேச போகிறோன்னு எல்லாருக்கும் எதுவும் யோசித்தீங்களா? யாரெல்லாம் யோசித்தீங்க? அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். நிஜமாக தான் யோசித்தீங்களா? சரி. முடவனை பற்றி என்ன அரைச்சமாகவே அவர் அரைக்க போகிறாருன்னு நினச்சிங்க இல்லையா? இல்லை என்னத்தை புதுசாக சொல்ல முடியும்? ரைட்டா? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, ஆனால் என்னிடத்தில் இருக்கிறத உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து எழுந்து நட. சரியா? அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? சரி, இங்கே பாருங்க, இந்த வசனம் ரொம்ப வல்லமையான வசனம். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்குற யாருக்கு இது வேலை செய்ய போதும் எனக்கு தெரியல. இந்த வசனம் மூலமாக கண்டிப்பாக இன்னைக்கு ஆண்டவர் பேச போகிறாரு. அதெல்லாம் கவனிங்க. ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த தொடக்கத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஜெப வேளையாக 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு
ஜெப வேலை எத்தனாவது மணி நேரங்க? இதை பற்றி இந்த 9:30 மணி நேரத்தை பற்றி பைபிள் எதாவது சொல்லப்பட்டிருக்குதா? ஆ, சத்தமா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறப்பட்ட நேரத்தில் 9 மணி நேரத்தில் அவர் என்ன பண்ணாரு? என்னங்க பண்ணாரு? ஹலோ, பைபிள் டைம் போட்டிருக்குதா? சமாரிய ஸ்ரீ வந்துச்சது இருக்குதுங்களா? 9 மணி நேரத்தில் சமாரிய ஸ்ரீ சந்திச்சான்னு இருக்குதா? இருக்குதுங்களா? மத்திய 27வது அதிகாரம் எடுத்தீங்கன்னாக்கா அதில் வந்து 45, 47 பார்த்தீங்கன்னா 6 மணி முதல் 9 மணி நேரம் வரைக்கும் என்ன பெற்றப்பட்டது? பூமி எங்கும் இருளாயிற்று இல்லையா? 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதுக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா? அது 40வது வசனம். 50வது வசனத்தில் இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு அவர் ஆவியை விட்டார் சொல்லப்படுறது. இந்த 9 மணி நேரத்தில் இயேசுவான என்ன பண்ணாரு? ஆவியை விட்டார். அந்த 9 நேரத்தில் சில அதிசயங்கள் நடந்தது. சரியா? 9 மணி நேரம் என்று வந்து அந்த ஜெப வேலைன்றது வந்து ரொம்ப முக்கியமானது. 9 மணி நேரம் என்னது? என்ன டைம் நம்ம ஊரில் தெரியுமா? மத்தியானம் சோத்தை தின்னுட்டு தூங்குற நேரம் 3 மணி. சரியா? 3 மணி தான் மத்தியானம் 9வது மணி நேரம். ஏன்னா 6 மணின்றது தான் காலையில் அதுலேருந்து 3 மணி நேரம்னா 9, அதுக்கப்புறம் 3 மணி நேரம் 12, அதுக்கப்புறம் 3 மணி நேரம் 3 இல்லை. 3 மணியில் நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? நல்லா மூக்கு பிடிக்க சாப்பாடு தின்னுட்டு படுத்து தூங்குற நேரம். ஆனால் அந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிற பாருங்க, 9 மணி நேரம் ஜெப வேலையாக இருந்ததுனால் பேதுரு யோவான் எங்கே போனாங்க? ஜெப ஆலயத்துக்கு போகிறாங்க, தேவாலயத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் என்னத்துக்கு போகிறாங்க? ஜெபிக்க போகிறாங்க. ஏன்னா ஜெப வேலையாக 9 மணி நேரத்தில் பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு புறப்பட்டு போனார்கள். சரியா? அந்த 9 மணி நேரத்தில் அதிசயம் நடந்ததுன்னு சொன்னேன் நான். என்னங்க நடந்துச்சு? இயேசுவன் இறந்த போது எங்கேருந்து கிழிச்சிது? லெஃப்ட் டு ரைட்டா? இந்த மூலையிலேருந்து அந்த மூலையா? மேலே இருந்து கீழே கிழிஞ்சதுங்க. கீழே இருந்து மேலே போய் வச்சுருந்தா என்ன பண்ணியிருப்பான் நம்ம ஊருக்காரன்? இவனை கிழிச்சு விட்டுவிட்டு ஏசாமி கிழிச்சு விட்டார் சொல்லுவான், தேவதூர் கிழிச்சுட்டு சொல்லுவான். அந்த திருச்சியில் எங்கேருந்து கிழிச்சது? மேலே இருந்து கீழ் வரைக்கும் அது பண்ணப்படுது. திருச்சியில் கிழிஞ்சது. என்ன அப்போ எவ்வளோ தூரம் இருந்திருக்கும் பாருங்க. அதெல்லாம் நீங்கள் இது படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். என்ன திருச்சியில் 2 கிழிந்தது, பூமி அதிர்ச்சிகள் நடந்தது, கண்மலைகள் அதிர்ந்தது, கல்லறைகள் திறக்கப்பட்டு மரித்தவர்கள் எழுந்தாங்க. சொல்லுங்க. 27வது அதிகாரம் என்ன 52வது வசனம் வாசிங்க. 52வது வசனம். கல்லறைகள் திறந்தது, ஆனால் மரிச்சவங்க எல்லாம் எழுந்துச்சுன்னா என்ன இருக்கும்? அதுக்கு முந்தின வார்த்தையை அடிக்கப்பாங்களா? கல்லறைகளும் திறந்தது, அநேக அப்ப இயேசுவானர் இறந்த நேரத்தில் யாரு மூச்சு உயிரோடு எழுந்தது? பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழுந்திருந்தாங்க. இந்த கல்லறையில் என்ன பண்ணியிருக்கோம்? ஊரே அலங்கோலமாயிட்டு இருக்கோம் இல்லையா? ஆனால் பரிசுத்தவான்கள் மட்டும்தான் அங்கே எழுப்பப்பட்டார்கள். சரியா? அப்போ பாருங்க, அதிசயங்கள் நடக்குது. என்ன மேலிருந்து கீழ் வரைக்கும் திரைச்சிலை கிழியுது, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறை திறந்து நித்திரை அடைந்தது, அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அப்போ அந்த 9 மணி நேரம்ன்றது வந்து ஒரு வல்லமையான நேரம், ஜெப நேரம். சாயந்தரம் 3 மணி நேரம், 3 மணி நாமெல்லாம் என்ன பண்ணுவோம்? நடு ஜாமத்தில் இருப்போம் அப்போ இல்லையா? சாப்பிட்டுட்டு தூக்கம் ஒன்று போட்டுறது. ரைட்டா ஆயிடுச்சுங்க? 5 மணிக்கு எழுச்சி குளிச்சுட்டு வேலைக்கு போகிறது இல்லையா? அப்போ அந்த 3 மணி நேரன்றது வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து சோம்பேறியான நேரமாக இருக்குது, ஒரு தரித்திரமான நேரமாக இருக்குது, ஒரு ஒன்றும் செய்ய முடியாத நேரமாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் அந்த நேரத்தை எப்படி கொடுத்துருக்குறாரு? அந்த இடத்துல 9 மணி நேரம் அவருக்கும் மனுஷனுக்கும் இருந்த தடையை நீக்கிறதா இருக்குது. அந்த திருச்சியில் என்ன பண்ணப்பட்டது? கிழிக்கப்பட்டது. அது வரைக்கும் அந்த பரிசுத்த இடத்துல, மகா பரிசுத்த இடத்துல ஆசாரி மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு தடவை போக வேண்டிய இடம். இப்போ எல்லாமே திறந்து போச்சு.
நீ அந்த பரிசுத்த பருவத்தில் எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் ஆண்டோடு தொழுது கொள்ளலாம் அப்படின்ற ஒரு இதை உண்டாக்குனாரு. அது மட்டும் இல்லை, பூமி அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. இதை பார்த்த அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொன்னாங்க, உண்மையாலே ஒரு தேவனுடைய குமாரன் என்று சாட்சி சொல்ல வச்சது. அது மட்டுமல்ல, அநேக பரிசுத்தவான்களும் கல்லறையிலிருந்து எழுந்தார்கள். என்ன அப்போ இது அத்தனையும் அந்த 9ஆம் மணி நேரத்தில் நடந்தது. அந்த 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் ஜெபத்துக்கு போகிறாங்க. அந்த 9ஆம் மணி நேரத்தில் அந்த வாசல் பாருங்க, அந்த எருசலேம் தேவாலயத்தின் வாசல், அது பேர் என்ன? அலங்கார வாசல். என்ன வாசல்? அலங்கார வாசல். நம்ம பாட்டு அழகா பாடும், அலங்கார வாசல் இல்லை அலங்கோல முடவன் என்று. ஹல்லேலூயா. அன்னைக்கு பாருங்க, அந்த அலங்கோல வாசல், அந்த அலங்கோல வாசல், அலங்கார வாசல், அலங்கோலமும் ஒருத்தர் கிடக்குறான். அவனை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்லப்படுது, அவன் பிறந்ததுலேருந்து படிங்க அந்த வசனத்தை. தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியா பிறந்த ஒரு குழந்தைன்னு சொல்லியிருக்கா, ஒரு பையன்னு சொல்லியிருக்கா, ஒரு வாலிபன் சொல்லியிருக்கா. அப்ப என்ன சொல்லியிருக்க? மனுஷன். அப்ப இந்த சப்பானி என்ன ஸ்டேஜ்ல கடந்து வந்திருக்கான்? குழந்தையா இருந்த ஸ்டேஜ் கடந்துட்டான், பிள்ளையா இருந்த ஸ்டேஜ் கடந்துட்டான், பையனா இருந்த ஸ்டேஜ் கடந்துட்டான், வாலிபனா இருந்த. இங்க வாலிபர்ல யாருப்பா கை தூக்குப்பா? வாலிபர்ல ஒரு அலையிலேயே சொல்லு, வாலிபர்ல ஒரு அலையிலேயே சொல்லு, ரெண்டு பக்கத்துலயும். இவன் இந்த வாலிப ஸ்டேஜையும் கடந்துட்டான். ஆனா மனுஷனாகி அங்க என்னவா கிடக்குறான்? இன்னமும் சப்பானியா கிடக்குறான். ஆனால் அவன்கிட்ட இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதம் அற்புதம் நடக்க போகுது. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சப்பானியான மனுஷன் இருந்தால் அந்த மனுஷனை தூக்கிட்டு வந்து எங்கே கொட்டுறாங்க? அலங்கார வாசலில் கொட்டுறாங்க. என்ன, அவனுக்கு எந்த ஷேப்புன்னு நம்மளுக்கு தெரியாது, எங்கே சப்பானியாக இருக்கான்னு தெரியாது. கை சப்பானியா, கால் சப்பானியா? கண்டிப்பாக சப்பானி என்ன, கால் தான் சப்பானி. சரியா? ஏன்னா அவங்க போடப்படுற கால்களும் கரடுகளும் பலன் அடைந்தது சொல்றது. கரடு தானே தெரியுமா? கரடுன்னா முட்டா? அந்த முட்டு கிடையாது. கரடுனாக்கா உன் கால், இந்த குதிகாலில் ஒரு முட்டி இருக்குது இல்லையா, அது முட்டு. கரடு அது முட்டி இருக்கு இல்லையா, அது கரடு. அப்போ ஜாயிண்ட் எல்லாமே என்னது? கால்களும் கரடுகளும். எங்கெங்கெல்லாம் எலும்பு ஜாயிண்ட் இருந்துச்சோ அதெல்லாம் என்ன பண்ணுதான்? பலன் அடைந்துதான். அப்போ பாருங்க, அவன் காலில் விரல்ல இருந்த எலும்புகள்லாம் என்ன ஆயிடுச்சு? கரடுகள்லாம் பலன் அடைஞ்சுது. சப்பானினா தூக்கிட்டு வந்து எப்படி போட்டிருப்பாங்க? அவன் கையும் காலையும் சேர்த்து தூக்கிட்டு வந்து கால் ரெண்டு என்ன பண்ணிருக்கான்? லொடலோடான்னு இருந்திருக்கும் இல்லையா? ஒரு ஷேப்பு கிடையாது, ஒரு பலன் கிடையாது, எலும்புல ஒரு தெம்பு கிடையாது. பார்த்துக்கோல, நம்ம சப்பானிகளை பார்த்துக்கோ இல்லையா? ஊரில் சப்பானி பார்த்துக்கோமா? சப்பானி பார்த்து நம்மள ஒரு கதை சொல்லுவோம், நொண்டிக்கு அதை தான் சொல்லுவோம். அவனை பார்த்து யாரும் பரிதாபப்பட மாட்டோம். அக்கா அழகாக சொல்லிடுச்சு பாரு என்ன. அப்போ அது போல் ஒரு சப்பானி தூக்கிட்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. எத்தனாவது மணி நேரத்தில்? 9ஆம் மணி நேரத்தில். 9ஆம் மணி நேரத்தில் பேதுரு யோவானும் நடந்து வராங்க ஜெபத்துக்கு. 9ஆம் மணி நேரத்தில் இவரை கொண்டாந்து விடுறாங்க. இவருக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமரே யாரு? பிச்சை கேட்க பேதுரு யோவான் தான். சப்பானிக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் யாரு? பேதுரு யோவான். இவனை பார்த்ததும் இங்கே பாருங்க, இவன் பிள்ளையா இருக்கும்போது குழந்தையா இருக்கும்போது இவங்க அப்பா அம்மா ஒரு வேலை வச்சுருந்துருப்பாங்க, ஷிஃப்ட் போட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு. ஏம்மா பிள்ளைக்கு கால் இல்லைம்மா, விட்டுட்டு வேலைக்கு போக முடியலம்மா, பிச்சை போடுமா, எடுத்துருப்பாங்களா? அப்போ நான் அம்மா ஷிஃப்ட் போட்டு எடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒரு வயசானதும் தம்பிக்கிட்ட இல்லை அண்ணங்கிட்ட அக்காக்கிட்ட தங்கச்சிக்கிட்ட சொந்தக்காரன் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? ஷிஃப்ட் போட்டு பிச்சை எடுத்திருப்பாங்க. இவன் பெரியவன் ஆனதும் ஒரு வயசு வந்ததோ, ஒரு 10 வயசு வந்து அவனே என்ன பண்ணியிருப்பாங்க? ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ட்ரெயின் பண்ணி அவனை பிச்சை எடுக்க வைத்திருப்பாங்க. வாலிபனாக இருக்கும்போது ரொம்ப சாமர்த்தியமாக அவன் பிச்சை எடுத்திருப்பான். இப்போ மனுஷனும் ஆயிட்டான். சரியா? இவன் பிச்சையை பார்த்தீங்கன்னாக்கா, இவன் பிச்சை எடுக்கிறது அவனுக்கு என்ன இருக்குது? சூப்பரான அனுபவங்க. என்ன சூப்பரான அனுபவம்? அவனை பிச்சை எடுக்கிறது ஒரு சரியான ஒரு காரணம் இருக்கு. என்ன இருக்கு? வாய். சூப்பரான வாய் பேச முடியும் இல்லையா? யார் போனாலும் பார்த்து என்ன பண்ணுவான் அவன்? அப்போ இந்த மனுஷன் போட்டிருக்குது, அவனுக்கு எப்படி ஒரு 35-40 வயசுன்னு வச்சுக்குவோம், 40 வயசுன்னு வச்சுக்குவோம். அப்போ 10 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் அவன் பிச்சை கேட்டிருப்பான் இல்லையா? அப்போ அங்கே இருக்கிற செவிடனுங்க, குருடனுங்க, வாய் பேச முடியாதவனுங்க, மற்றவங்களோட என்ன பண்ணியிருப்பான்?
சூப்பராக பிச்சை எடுத்திருப்பான் இல்லையா? இவன் குடும்பமே என்ன பண்ணியிருக்கோம்? அந்த பிச்சையில் வாழ்ந்திருக்கும் இல்லையா? அப்போ அந்த சப்பானி வந்து ஒரு டேலண்டட் பர்சன் இல்லையா? ஒரு வல்லமையான பிச்சை எடுக்கிறது ஒரு வல்லமை பிறந்தவன். அதை அவனை கொண்டாந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுறான்? 9வது மணி நேரத்தில் அவன் ஜெபியத்துக்கு போகிறான். இவன் என்ன பண்ணுறான்? இவன் டியூட்டி ஆரம்பிச்சிட்டான், பிச்சை கேட்குறான். அப்போ பேதுரு யோவான் அவனை பார்த்து என்ன பண்ணுறாங்க? உத்து பார்க்குறாங்க. அதுன்னு சொல்லுது வசனம். அவனை நோக்கி உற்று பார்த்து என்ன சொல்கிறாங்க? அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்க? ஏதாவது அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்க? நீ எங்களை அவன் உத்து பார்த்து என்ன பண்ணுறான்? அவன் அசஸ் பண்ணுறான். பேதுரு யோவானையும் பார்க்கும்போது, இவனை பார்க்க சும்மா ஷைனிங்காக இருக்கானுங்க, முகம் பிரகாசமாக இருக்குது, தைரியமாக நடந்து போகிறானுங்க, கான்ஃபிடென்ட்டாக நடந்து போகிறானுங்க. இவனுக்கு பார்க்கும்போது என்ன இருக்குது? இவனை பார்க்கும்போது இவங்ககிட்ட ஏதோ இருக்குது, ஏதோ ஒன்று இருக்குது இவங்ககிட்ட இல்லையா? ஏதோ ஒரு பலமாக இருக்குது இவங்ககிட்ட. ஒருவேளை பண பலமா, மற்ற பாலிடிக்ஸ் பலமா, இல்லை என்ன பலன்னு தெரியாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? இவனுக்கு முகங்கள் பிரகாசமாக இருக்குது, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க. துணி வேணா ஒரு மாதிரி இருக்கலாம், ஆனால் மற்றது எல்லாமே இவங்ககிட்ட என்ன இருக்குது? ஏதோ இருக்குது அப்படின்னு அவனை உத்து பார்க்க சொல்லும்போது அவனுக்கு என்ன தெரிஞ்சு போச்சு? கண்டிப்பாக இன்றைக்கி ஏதாவது கிடைக்க போகுது. நம்ம ஊரில் பிச்சை போடுறாங்க. பிச்சை போட்டால் எவ்வளோ போடுவீங்க நீங்களாம்? பிச்சை போட்டால் எவ்வளோயா போடுவீங்க? 10 ரூபாய் குறைஞ்சி யாராவது போட்டிருக்கீங்களா பிச்சை? என்ன பண்ணுவான் அவன்? 10 ரூபாய் தான் பிச்சை போடணும் இப்போல்லாம். சரிதான்? 10 ரூபாய் குறைஞ்சி கொடுத்துட்டா என்ன ஆவான்? திருப்பி மூச்சில் தூக்கி போட்டு பிச்சை போடுறான் பாரு, பிச்சை இவனுக்கு பிச்சை போடணும் போடுன்னு சொல்லிட்டு அவன் போவான். அப்போ இவன் பிச்சைக்காரன் சப்பானி ஒன்றும் முடியாதவன். இவன் பேதுரு யோவான்னு பார்க்கும்போது அவனுக்கு க்ளீனாக தெரிஞ்சு போச்சு. இவனை வச்சு என்ன பண்ணலாம்? இவனுக்கு 2 பற்றி வச்சு ஏதாவது இன்னைக்கு சம்பாதிச்சிடலாம், சரியா அப்படின்னு பார்க்குறான். என்ன ரொம்ப க்ளீனாக கவனிக்கிறான். எதோ போட போகிறாங்க, எப்படி ஒரு 100 ரூபாய் கிடைக்கும், இல்லை 500 ரூபாய் கிடைக்கும், என்னமோ கிடைக்குன்னு பார்க்குறான். ஆனால் இங்கே ஒரு பாம்பு போடுறாரு இவர் பேதுரு இல்லையா? ஆப்பு வைக்கிறாரு. என்னது? வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லைங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லைன்றான். என்ன அப்பயே அவருக்கு என்ன ஆகிட்டு இருக்கும்? தலைவருக்கு ஒன்றும் இல்லைன்னா இவனை போய் நம்ம ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கோமே. என்ன நம்மள நிறைய பேர் அதான் பண்ணுறோம் இல்லையா? பிச்சை கேட்கும்போது நம்ம பிச்சைக்காரன் என்ன பண்ணுறானுங்க? எது பெரிய காராக இருக்குதோ இந்த தோல்லாம் வந்து நிற்பானுங்க. என்ன எது நல்ல அழகான காராக இருக்குதோ, எது நல்ல எக்ஸ்பென்சிவ் காராக இருக்குதோ, விலை உயர்ந்த காராக இருக்குதோ, அதெல்லாம் வந்து நிற்பானுங்க. என்ன அதுபோல் பிச்சை எடுக்கிறதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தோடு தான் அங்கே உட்காந்துருக்கான், கேட்குறான். ஏன்னா உற்று பார்த்து கொண்டு இருக்கான். பேதுரு யோவானும் அவனையும் உற்று பார்க்குறாங்க. அவங்க உற்று பார்க்குறது வந்து ஒரு விதத்தில் இருக்குது, இவங்க உற்று பார்க்குறது வந்து இவன் உற்று பார்க்குறது வந்து ஒரு விதத்தில் இருக்குது. என்ன இவன் வந்து அந்த இடத்துல பார்க்குறது என்னன்னாக்கா, ஏதோ கிடைக்கும். இத்தனை நாள் நம்மளுக்கு வந்து இப்போ 3 மணிக்கு வரும், மத்தியானம் 3 மணிக்கு வரும், 9 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்து வரைக்கும் ஆலயத்தில், இல்லை ஆலய ஆராதனை முடியும் போது ஆலயத்துக்கு கடைசி பலி கொடுக்குற வரைக்கும் உட்காந்துருந்தோம்னாக்கா ஒரு 50 ரூபாய் கிடைக்கும், ஒரு 100 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி இவனுக்கு 2 பேரும் என்ன பண்ணுறாங்க? ஆளுக்கு 100 ரூபாய் கிடைப்பாருங்க. அப்போ அப்படின்னா நம்மளுக்கு 250 300 ரூபாய் கிடைக்கும்னு நினச்சிட்டு அவன் பார்க்குறான். ஆனால் இவன் பார்க்குற விதம் வேறு மாதிரி இருக்குது. அந்த இவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியத்தை அவன் வாங்குறதுக்கு அவருக்கு அங்கே தகுதி இருந்தால் நீங்கள் யோசித்து பார்க்கணும், சரியா? இந்த சப்பானி ஒருத்தர் கிடக்கிறான். அவன் என்னத்துக்காக கிடக்கிறாங்க? பிச்சை எடுக்கிறதுக்காக கேட்குறான். என்ன இங்கே ஒரு ஊழியக்காரன் நிற்கிறான், சீசன் நிற்கிறான், கர்த்தருடைய ஊழியக்காரன் நிற்கிறான். அவன் ஒன்று கொடுக்கணும்னு நிற்கிறான். ஆனால் அந்த பிச்சைக்காரன் என்னத்தை நினைச்சு நிற்கிறான்? காசு கிடைக்குமான்னு. இன்னைக்கு நம்மள நிறைய பேர் அப்படி தான் நிற்கிறோம் இல்லையா? நம்மகிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, ஆனால் நாம் கேட்குறதுல என்னது? கடனை அடை, என் பிள்ளைய அழகாக்கு, என் புருஷனை ஒழுங்காக்கு, என் பிஸ்னஸ் இது பண்ண சொல்லு. இங்கே ஆண்டவர் ஒன்று ஆசீர்வதிக்க நிற்கிறாரு. அவர் கையில் வச்சுக்கிறது டிஃப்ரெண்ட்டு. அவர் உனக்கு கொடுக்க போகிற காரியங்களை வல்லமையானது, மகிமையானது, மகத்துவமானது, உன்னை மாற்றக்கூடியதாக இருக்கிறது, ரைட்டா? ஆனால் இந்த பிச்சைக்காரன் என்னத்தை எதிர்பார்க்குறான்? ஏதோ கிடைக்கும், 5 10 50 100 இன்னைக்கு வந்து பிச்சையை போட போகிறாங்க அப்படின்னு இதில் போல் உட்காந்துருக்கான். ஆனால் உன்னுடைய ஆண்டவர், உன்னுடைய தேவாதி தேவன், உடைய கர்த்தாதி கர்த்தர், உன்னுடைய ராஜாதி ராஜா என்னை நோக்கி பாருங்கள் சொல்கிறாரு. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்ன ஆடுது? பிரகாசம் அடையுது. அவர் நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கமடைவதில்லை. ஆனால் இவன் அதுக்கு தெரியல. இன்னைக்கு நாமளும் அதை போல் தான் உட்காந்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் இங்கே உட்காந்துருக்கோம். அத்தனை பேர் எப்படி உட்காந்துருக்கோம்? ஏன் சாமி கொடுப்பாரா?
ஏதாவது ஏசாமி கொடுப்பாரா? நான் உன் புள்ள ஆண்டவரே சொன்ன ஏதாவது கொடுப்பாரா? ஆண்டவரே நான் உன் விசுவாசிகளே சொன்னா ஏதாவது கொடுப்பாரா? ஆண்டவரே பிச்சை போடுங்க ஆண்டவரே அப்படின்னு தான் உட்காந்துருக்கோம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? பேதுரு யோவான் அவனை பார்த்து உத்து பாரு, என்னை உற்று பாரு, என்னை நோக்கி பாருன்றா. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் என்றைக்குமே என்னாச்சு? வெட்கமடையாததாக இருந்துச்சு. இன்னைக்கு நீங்கள் யார் அவரை நோக்கி பார்க்க போறீங்க? இவன் பிச்சை தாங்க கேட்குறான். இன்னைக்கு இவன் பிச்சை தாங்க கேட்குறான். பிச்சை கேட்டுட்டு உட்காந்துருக்கோங்க. ஆனால் அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை, என்னில் இருக்கிறத நான் உனக்கு கொடுக்குறேன். நஸ்ரான இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான்? வலது கையினால அவனை பிடிச்சி தூக்குறான். ஏன்னா காலு 2 இல்லைன்னா அவன் என்ன ஈஸியாக தூக்கி விடலாம் இல்லையா? காலு 2 இல்லைன்னாக்கா ஒரு கையில் பிடிச்சி தூக்கிடலாம். அப்போ அவனை தூக்கி விடுறாரு. அப்போ ஒன்று ஆண்டவர் இன்னைக்கு என்ன பண்ணுறவராக இருக்கிறார்? தூக்குறவராக இருக்கிறார். ஏன்னா இவருடைய வலதுகரம் பிடித்து வழிநடத்த கர்த்தராக இருக்கிறார். வசனம் படிச்சிருக்கீங்களா? அப்போ பாரு, நீ எந்த நிலைமையில் இன்னைக்கு இருக்கியோ எனக்கு தெரியாது, எந்த நிலைமையில் இருக்கியோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தேவன் சொல்லுகிறார், இது உன்னை கையை பிடித்து நான் தூக்குற தேவனாக இருக்கிறேன். என்ன சொல்றாரு? நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீ எழுந்து நட அப்படின்றான். அவன் எழுந்து நடந்து எழுந்து நின்று நடந்து குதித்து எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டான். எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டாங்க. அவன் கேட்டது பிச்சை. அவன் கேட்டது என்னங்க? ஒரு 10 ரூபா, ஒரு 20 ரூபா, இல்லை இவன் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாரு, ஒரு 50 ரூபா, 2 பேரும் சேர்ந்து ஒரு 50 ரூபா கொடுப்பாருங்க, இல்லை 2 பேரும் சேர்ந்து 100 ரூபா கொடுப்பாருங்க. ஆனால் அவனுக்கு அங்கே தயாராகவே இல்லை. அவன் நடக்க போகிற காரியத்துக்கு அவன் என்ன பண்ணல? தயாராக இல்லை. நொண்டியா உட்காந்துருக்கான், பிச்சை கிடைக்குன்னு கேட்குறான். ஆனால் அவன் கையை பிடிச்சி தூக்குனதும் அவனோட ஒரு பலன், அவனோட ஒரு வல்லமை, பேதுரு இடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகுது. அப்போ பேதுரு ஒரு ஊழியக்காரன் இடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு போகுனாக்கா, இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் இன்னைக்கு பாடுறீங்களே, உங்கள்கிட்ட எத்தனை வல்லமை கர்த்தரிடத்திலிருந்து வரணும் உங்களுக்கு? அவருடைய கரம் பிடிக்கும் போது, கரம் பிடித்து வழிநடத்த கர்த்தர் அல்லவோ, கூப்பிட்ட உடனே பதில் சொல்ற தேவன் அல்லவோ. அப்போ அவருடைய கரத்தை பிடிக்கிறாருனாக்கா உடைய வாழ்க்கை எப்படி மாறும்? அங்கே அவன் நினைக்காத ஒன்று நடக்குது பாருங்க. அவன் மனசில் கூட நினச்சிருக்க மாட்டான். அவன் ஒரு 40 வயசு மனுஷன் அங்கே படுத்திருக்கான். சும்மா கொட்டிட்டு போயிட்டாங்க. அவன் இந்த புத்தியில் நடப்போம். நம்ம ஒரு நாளைக்குன்ற ஒரு அறிவை கிடையாது, ஒரு நினைவே கிடையாது, ஒரு ஆசையே கிடையாது, ஒரு என்னது ஒரு திங்கிங் கூட கிடையாது, ஒரு யோசித்து கூட பார்க்கல அவன் நம்ம நடந்த எப்படி இருக்குன்னு. ஆனால் அவன் அங்கே நடக்க வைக்கிறாங்க. என்ன அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஏதாவது குறை இருக்குதுன்னாக்கா நீ எங்கே தான் போகணும்? நீ நினைக்காத காரியங்களே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவோம். நான் உனக்கு எட்டாததும் தெரியாததுமான பெரிய காரியங்களே செய்வேன் என்று சொன்ன தேவனா இருக்கிறாரு. இப்போ தெரியுதாங்க ஏன் உங்களை கோயிலுக்கு வர சொல்கிறேன்னு. இப்போ தெரியுதாங்க ஏங்க உங்களை ஆலயத்தில் வந்து ஜெபிக்க சொல்கிறேன்னு. இப்போ தெரியுதா வந்து ஆராதனை எதுக்கு பங்கு கொள்ளுன்னு, ஒர்ஷிப்பில் பங்கு கொள்ளுன்னு. சும்மா உட்காந்துருந்த ஒருத்தனை வந்து இன்னும் உப்பு மூட்டை மாதிரி உட்காந்து ஒருத்தனை ஒன்றும் பண்ண முடியாது, நவரு கூட முடியாத ஒருத்தனை அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு? கையை தூக்கி விடுகிறா, கையை தூக்கி விடுகிறா. கையை தூக்கி விட்டு அங்கே என்ன நடக்குது? அவன் கால்களும் கரடுகளும் பலன் அடையுதுங்க. அது வரைக்கும் அது லொடலொடன்னு ஓடிக்கிட்டு கிடச்சிங்க. நம்ம ஊரில் பார்த்துருக்கோம் சப்பானிங்களா என்னது. ஆனால் நம்ம ஊர் சப்பாத்திங்களா சரியாது. சண்டை போட்டால் என்ன பண்ணுவான்? இந்த காலை சுற்றி பட்டான்னு ஒரு அடி அடிப்பான். பார்த்துருக்கீங்களா? இந்த நடக்க முடியாத காலை இல்லையா? பார்த்துருக்கீங்களா? யாரா பார்த்துருக்கீங்களாயா? காலு தான் நடக்க முடியாது, சண்டைன்னு வச்சுன்னு வச்சுக்கோ. இல்லை சரிக்கிறீங்க, உண்மையை தானே சொல்கிறேன் நான். அதை போல் இருக்கிற ஒரு காலை அப்படியே ஸ்ட்ரைட் ஆகுது, எலும்பு ஸ்ட்ரைட் ஆகிடுது. அது வரைக்கும் சுற்றி அடிக்கிறது உபயோகப்பட்ட கால் இப்போ நிற்கிறதுக்கு உபயோகப்படுது, நடக்கிறதுக்கு உபயோகப்படுது, குதிக்கிறதுக்கு உபயோகப்படுது, ஓடி பார்க்குறான், எல்லாம் பண்ணி பார்க்குறான் அவன். என்ன அப்போ அவனுக்கு கிடைக்காத ஒன்று, அவன் நினைத்து பார்க்காத ஒன்று, அவன் வாழ்க்கையில அவன் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. அவன் அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி பெரியவன் சின்னவன் எல்லாமே என்ன பண்ணியிருப்பான்? நீ சப்பானிடா, உன்னால முடிஞ்சா நீ என்ன பண்ண, எழுச்சி வந்து என்ன ஓச்சி பாருன்னு கேட்டிருப்பான் இல்லையா? வாடா பார்க்கலாம் சொல்லியிருப்பான் இல்லையா? வாடா பார்க்கலாம், வாடா பார்க்கலாம், நீ வாடா அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா? ஆனால் அந்த மனசு உடஞ்சி ஒன்றுமே நமக்கு நடக்காதுன்னு நினச்சவனுக்கு அங்கே ஒரு வல்லமை நடக்குது.
அப்போ நீ இன்னைக்கு இயேசுவாமி புள்ளன்னு சொல்கிற, நீ இயேசுவான விசுவாசிக்கிறேன்னு சொல்கிற. அப்போ உனக்கு என்ன நடக்கணும்? அப்போ உனக்கு என்ன நடக்கணும் இந்த உலகத்தில்? அப்போ இயேசுவாமி உன்னில் எங்கே இருக்கிறார்? ஒன்றுமே நடக்காதுன்னு நினச்சவங்க என்ன, அவன் நடந்து போகும்போது எல்லாம் பார்த்து என்ன பண்ணுறாங்க? இவனாவது பிச்சை கேட்டவனாவன், அலங்கார வாசலில் அலங்கோலமாக கடந்தவன் இவனாவது இல்லையா? அப்போ இந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா? ஏன் வேண்டாம்? இதுதான் உனக்கு வேணும் வாழ்க்கை. நீ ஆண்டாட்டு வா, அலங்கோலமா வா, பாவியா வா, ஒன்றுத்துக்கு உதவி இல்லாதவன வா, பரிதவிக்கக்கூடிய நிலையில வா. அவர் என்ன பண்ணுகிறாரு? அலங்கார வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கோர வாசலிலே அலங்கோல முடவன் அன்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாக எல்லாமாக, உம்மாலாக எல்லாமாக, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆமாங்க, அவங்க உட்காந்தது 40 வயசு வரைக்கும் பிச்சு தாங்க கேட்டுருந்தான். 40 வயசு வரைக்கும் அவனுக்கு அங்கே ஒரு எதிர்காலமே கிடையாது. அவன் ஒரு நினச்சிட்டு இருப்பான், நம்ம சாவர வரைக்கும் இங்கே பிச்சு தான் எடுத்துக்கிட்டு இருக்க போகிறோம். அவனுக்கு நான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? அந்த அலங்கார வாசலில் ஒரு இடம் இருக்கும், இடம் இருந்திருக்கும் இல்லையா? அவனுக்குன்னு ஒரு இடம் இருந்திருக்கும். நான் இப்போ இது போயிட்டு வந்தேன். என்னது என்ன ஒரு போனேன், கோணாங்குப்பம் போயிட்டு வந்தேன் நான் திருவிழா பார்க்குறதுக்காக. என்ன அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு எதிரில், கேத்தலிக் கோயில் அது, அந்த கோயிலுக்கு எதிரில் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை பார்த்து நேரம் என்ன பண்ணுறான், அவன் இடம் பிடிச்சி வச்சுருக்கான். என்ன அந்த இடத்த விட மாட்டேன்றானுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கான், அவன் போனால் கூட அவன் திங்ஸ் அங்கே தான் இருக்கும். என்ன பிச்சைக்காரங்க வரிசையாக உட்காந்துருக்காங்க. நான் போனது நைட்டு நேரம், அவர் டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனால் டியூட்டி முடிச்சுட்டு போயிட்டாலும் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த இடத்த அடுத்த நாளைக்கு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு போகிறாரு. குத்த எடுத்துட்டு போடுறாரு. அந்த இடத்துல வேற எவனா வந்து உட்காந்துருந்தான்னு வச்சுக்கோ, அடுத்த நாள் வந்து என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். அப்போ அந்த அலங்கார வாசலில் எத்தனை பேர் உட்காந்துருந்துருப்பான் பாருங்க. இன்னைக்கு இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? உங்க யாருக்கு இந்த வசனம் கிடைச்சதுன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டு நான் அந்த முடவன் அங்கே உட்காந்துருந்தான். அவனுக்கு இன்னைக்கு நடக்க போகிறதே தெரியாதுங்க. 9 மணிக்கு கொண்டாந்து விடுறாங்க. கஸ்டமர்லாம் வர்றதுக்கு முன்னால் அவனுக்கு என்ன பண்ணணும், கொண்டாந்து இறக்கி விட்டுனா அவன் என்ன பண்ணணும்? இந்த நேரத்தில் 9 மணிலேருந்து அந்த ஆலய ஆராதனை முடிஞ்சு, அந்தி பலி முடிச்சு, ஸ்தோத்திர பலி முடிச்சு, எல்லாத்தையும் முடிச்சு ஆலயத்தை மூடுறதுக்குள்ளார அவன் என்ன பண்ணணும்? பணம் கலெக்ட் பண்ணி ஆகணும், பிச்சை எடுத்து ஆகணும். இல்லைன்னா அவனுக்கு என்ன பண்ணாத, ஊட போனால் உதவுமான்னு தெரியாது. ஆனால் அவனை நம்பி இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனை தான். ஆனால் அதில் வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரே என்ன பண்ணி விட்டானுங்க, இவன் தசையே திரும்பி போச்சு பாருங்க. புரியுதா? இவனுடைய தசை கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுச்சு, மாறி போச்சு. இன்னைக்கு இந்த தேவன் உங்களை அப்படி செய்ய வல்ல தேவனாக இருக்கிறாங்க. நீ இன்னைக்கு வேணா வந்திருக்கலாம். ஏன்னா ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எனக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்குது, அந்த சுச்சுவேஷன் இருக்குது, எனக்கு இது தேவையாக இருக்குது வாழ்க்கையில், அது தேவையாக இருக்குன்னு ஒருவேளை வந்திருக்கலாம். சோகத்தோடு வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், உடைய கடன் பிரச்சனை நினச்சி வந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அந்த தேவன் உன்னை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். சரியா? அவர் கையை பிடிச்சாருனாக்கா அவர் என்ன பண்ணுறவராக இருக்கிறாரு? ஆமாம், அவரை பேதுரு எந்த கையால் தூக்குனா? வலது கையால். வலது கையால் பிடிச்சி என்ன பண்ணியிருக்கான்? தூக்கியிருக்கான். அப்போ என்ன பண்ணியிருப்பான்? அந்த சப்பானி படுத்திருக்கான். அவன் பின்னால் போய் அந்த வலது கை பிடிச்சி, அவன் வலது கை பிடிச்சி என்ன பண்ணியிருப்பான், இல்லை இடது கை பிடிச்சி என்ன பண்ணியிருப்பான்? தூக்கி விட்டுருப்பான். நின்றுட்டான். என்ன அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பிச்சை எடுக்கிறதா, வீட்டுக்கு ஓடுறதா, கோயில் உள்ள ஓடுறதா, இல்லை சுற்றி சுற்றி ஓடிடுறதா என்னன்னு தெரியல இல்லையா? நம்மளுக்கு அதை போல நிலைமை வந்திருக்குதா? ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிட்டாருப்பா, எனக்கு எந்த குறையும் இல்லைப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்குதா? நினையாத நேரத்தில் அதிசயங்களை செய்ய வல்ல தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, அன்றைக்கு அந்த சப்பானிக்கு கிடைத்த வாழ்க்கை என்ன இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் அந்த தேவன் நம்பணும். என்ன அந்த தேவன் உங்ககிட்ட பேசுறது நீ கேட்கணும்.
பேதுரு சொன்னதை கேட்டான். என்னை பாடுறா அப்படின்னா அவன் என்ன பண்ணான்? பார்த்தான். அவனுடைய திங்கிங் வேற மாதிரி இருக்கலாம். அவன் பார்த்தான். அதனால அவனுக்கு என்ன கிடைச்சது? நன்மை கிடைத்தது. இன்றைக்கு தேவனை நோக்கி பார்க்குற நம்ம யாருக்கும் என்ன கிடைக்கிறதா இருக்குது? ஆசீர்வாதம் கிடைக்கிறதா இல்லை? முட்டி போடலாமா? இப்போது ஜபத்துக்கு வரணுன்றவங்களாம் வரலாம். யார் யாருக்கு ஜபம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் வரலாம். முன்னால் வந்து முட்டி போடலாம். பிறந்த நாள் சுப காரியங்கள், எல்லாம் உடம்புல முட்டி ஏதாவது போடுங்க. பிரச்சனைகள், மற்றவங்களாம் முட்டி போடுங்க. வியாதிகள், அதெல்லாம் வந்து கண்களை மூடுங்க. யாரும் இங்கே பேசக்கூடாது. யாரும் இங்கே பேசக்கூடாது. இந்த தேவன் அலங்கார வாசல், பியூட்டிஃபுல் வாசல்னு சொல்லுவாங்க அது இங்கிலீஷில். அந்த வாசல் பியூட்டிஃபுல்ல நாங்கள் கடந்த பிச்சைக்காரன் அது கேவலமானவன், அழுக்கு துணிகள், கந்தை துணிகள், நடக்க முடியாதவன். பேசுறதுக்கு மட்டும்தான் அவனுக்கு திறமை இருந்துச்சு, எழுச்சி ஓட முடியாது. ஆனால் அந்த பேச்சு திறமையினால் அவன் பிச்சை எடுத்துக்கொண்டு இருந்தான். அவனையும் ஒரு நாள் ஆண்டவர் தொட்டார். பேசாதங்க யாரும். அவனையும் ஆண்டவர் தொட்டார். அவனை தொட்டது அவனை சுகமாக்குனது. அவனை தொட்டு சுகமாக்கினார். அலங்கோலமாக கடந்தவன் குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து ஓடி தேவனை துதித்தான். இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க நீங்கள் முன்னாலேயே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. உன்னுடைய பிரச்சனை குறித்து ஆண்டவரை துதி. உன்னுடைய ப்ராப்ளத்தை குறித்து ஆண்டவரை துதி. உன்னுடைய ஆகாத இயலாமையை குறித்து ஆண்டவரை துதி. உன்னுடைய எச்சலான சிச்சுவேஷனை நினைத்து ஆண்டவரை துதி. உன்னால் ஒன்றுமே முடியாதுன்னு நினைச்சிக்கிட்டு இருக்கியே, அந்த நேரத்தில் ஆண்டவரை துதி. எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன், அந்த நேரத்தில் ஆண்டவரை துதி. துதியினால் அன்றைக்கி எரிகோ மதில் 20 அடிக்கு மேலே அகலமான மதில் தகர்ந்து விழுந்தது. இன்னைக்கு அந்த துதியினால் உடைய வாழ்க்கை மாறும். இந்த சப்பானி வாழ்க்கை மாறின பிறகு துதித்தான். ஆனால் உனக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார், ரட்சிப்பு கிடைத்திருக்குது. இந்த நாளிலாகலாம் அந்த ரட்சிப்பை நினைத்து, அந்த தேவனை நினைத்து நீ அவர்கிட்ட வரும்போது, அவருடைய காரியங்களை கொடுக்கும்போது, உன் வீட்டுக்காரையை என்ன வரதில் குடியா? இன்னைக்கு உன் வீட்டுக்காரைய உன் பிரச்சனை என்ன இருந்தது கொடுமா, கொடுத்து பாருமா. கொடுத்துட்டு அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணாத. அவர்கிட்ட ஆண்டவரே நீ இப்படி செஞ்சுனா நல்லா இருக்கும், அப்படி செஞ்சுனா நல்லா இருக்கும், நான் இது வரைக்கும் செஞ்சுருக்கேன், நான் இது வரைக்கும் நான் பிளான் போட்டேன். உன் பிளானை தூக்கி குப்பையில் போடு. என்ன அவர் உனக்காக ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. அவர் பிளான் தான் மாஸ்டர் பிளான். உன்னுடைய ஐடியாவை தூக்கி குப்பையில் போடு. உன்னுடைய ஐடியாவை தூக்கி குப்பையில் போடு. உன்னுடைய நிலைமை எல்லாத்துலேயும் தூக்கி போட்டு ஆண்டவர்கிட்ட வா. அன்னைக்கு பத்துமையை குருடனை ஆண்டவர் கூப்பிட்டார். பத்துமையை குருடனை அவன் இங்கே வர சொல்லுங்க. அவன் என்ன பண்ணானா, போட்டு துணிமல் கூட தூக்கி போட்டு ஓடியான்ட்டானான். என்ன வஸ்திரத்தை எரிஞ்சு விட்டு ஓடியாடுறானோ. அவனுக்கே கண்ணு தெரியாதுங்க. ஆனால் இன்னைக்கு உனக்கு கண்ணு தெரியுது, காது கேட்குது, உனக்கு வாய் பேச முடியுது, உனக்கு எல்லாமே தெரியுது. உன்னை சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க, உன்னை வழிநடத்துக்கு வல்லவராக இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீ ஆண்டவர்கிட்ட வரும்போது உன் கண்கள் திறக்கப்படும். உன் குறைவுகள் உள்ள தேவையில்லாத காரியங்களை நினைக்கும் போது ஆண்டவர் நிர்வாக வல்ல தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு பலனை தாரு, ஆண்டவரே எனக்கு தேவையான காரியத்தை தாரும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்திருப்பேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். படுத்துறனே மகிழ்வுடனே விழித்திடுவேன், ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றார். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர
செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அருவிகட்டா பெருமதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கு நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயமெடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து பலனெடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. இப்ப ஜெபிக்க போறோம். எல்லாம் ஒரு தேவையோடு வந்திருக்கீங்க. மன உளைச்சல், அமைதி இல்லாதது, சில காரியங்கள் நடக்கணும், நல்ல விலைக்கு சில பொருட்கள் விற்கப்படணும், குடும்பத்தில் பிரச்சனைகள், குடும்பத்தில் அமைதி வேணும், சமாதானம் வேணும்னு வந்திருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் இன்னைக்கு நீங்கள் கேட்டீங்க இல்லையா, நான் பேசுறது கேட்டிங்களா? அதுதான் சரியா. நீங்கள் எதுக்காக வந்திருக்கலாம், ஆனால் எங்களோட தேவன், எங்களுடைய கடவுள் சரியா, செய்ய வல்ல தேவனாக இருக்கிறாரு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை, எல்லாம் கையிலையும் கால்லையும் கழுத்துலையும் கயிறு கட்டிட்டு வந்துருக்கீங்க சரியா. இந்த கயிற்றுல அவுத்து போடணும் சரியா. கேட்குதா? இங்கே வந்து முட்டி போடு. முட்டி போடு. இந்த கயிறு நீ எதுக்காக கட்டியிருக்க? கோணங்கப்பத்தில் கட்டினேன். அதில் அந்த கயிறில் என்ன கட்டப்பட்டிருக்கு? இந்த கயிறு கட்டுறீங்க இல்லையா, அந்த கயிறில் என்ன கட்டப்பட்டிருக்கு? நம்பிக்கை கட்டப்பட்டிருக்கா? வேற எதுவும் கட்டப்படலையா? நீ கயிறு கட்டுறீங்க, அதில் என்ன கட்டப்பட்டிருக்கு? என்ன கோயிலில் நான் கட்டுறேன்? திருப்பதி போனியா? திருப்பதிக்கு போயிட்டு இங்கே வந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? திருப்பதியில் ஒரு பேயை பிடிச்சி கட்டியிருப்பேன். இந்த கயிறு மூலமாக ஒன்றில் என்ன கட்டப்பட்டிருக்குன்னா ஆவிகள் கட்டப்பட்டிருக்கு. புரியுதா? நீ எங்கே வேணாலும் போ, வேளாங்கண்ணிக்கு போ, நீ கோணாங்கப்பம் போ, கூவாக்கம் போ, எங்கே போனாலும் நீ எந்த கோயிலுக்கு போகலாம் அந்த கயிறு கட்டியிருக்குனாக்கா இங்கே வேறு யாரும் கயிறு கட்டுறீங்களா? அந்த கயிறில் என்ன கட்டப்பட்டிருக்குது? ஆவிகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த ஆவி என்ன பண்ண உனக்கிட்ட குசும்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா அதுதான் அதோட வேலை. ரைட்டாக தப்பா? அப்போ அந்த ஆவி குசும்பு பண்ணும்போது நீ குசும்பு தான் பண்ணிக்கிட்டு இருப்ப. அது ஒன்று சொல்லும், நீ இதை பண்ணு அதை பண்ணு, எனக்கு மனசு எப்படி இருக்கும், உனக்கு மனசு எப்படி ஆகும், ஏறி குதி ஏன்னா அங்கே ஓடு இங்கே ஓடு அப்படி தான் சொல்ல, அதை தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அந்த சிரிச்சுக்கிட்டு இருக்கான் பார்த்தியா, அதை போல் அதை தான் செய்ய சொல்லுவாது சரியா. அதனால இந்த கயிறுகள் எல்லாம் கட்டுறதெல்லாம் நிறுத்திடுங்க. என்ன வரும்? முன்னாலே வந்திருக்க நீ இல்லையா? முன்னாலே வந்திருக்க நீ. மூஞ்சி எனக்கு தெரியுது. இவர் மாதிரி ஒருத்தர் வந்தாரா? இவர் தானே? அத்த பையனா? பரவாயில்ல. சரி. வெற்றி செல்வரா? சரி. ஒன்று மாதிரியே ஒருத்தர் முன்னால வந்திருக்கிறாரு சரியா. இந்த கயிறு நீ எங்கேயும் கட்டாத, எந்த கயிறும் கட்டாத. வேணா உனக்கு அண்ணா கயிறு கட்டிக்கோ. ஆம்பளைங்க கட்டக்கூடிய ஒரே ஒரு கயிறு, தாலி கயிறு கூட நீ கட்ட முடியாது
இல்லை அரவாணியாக இருந்தால் கூட இந்த தாலி கயிறு கூட கட்டாது, பிரயோஜனம் கிடையாது. அரணா கயிறு கட்டினாக்கா அது உனக்கு பிரயோஜனம். எதுக்கு இது வராது. ஆ இல்லைல்ல, தெரியாதா உங்களுக்குலாம்? ஆம்பளைங்க எதுக்கு அரணா கயிறு கட்டணும் தெரியுமா? ஆ நீ வெயிட்டு தூக்குவ, மூட்டை தூக்குவ, அப்போ என்ன பண்ணாது உனக்கு அந்த ஹரணியா வராது இருக்காது. அந்த அரணா கயிறு கட்டி விட்டினா அந்த ஹரணியா என்ன ஆகுது, வர இறங்காது. அதுக்காக தான் அரணா கயிறு கட்டுறது. அதனால் பொம்பளைங்க வெயிட் அதிகமாக தூக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆம்பளைங்களுக்கு அந்த அரணா கயிறு மட்டும்தான் உடம்புல இருக்கணும். தூக்கு கயிறோ அந்த கயிறோ இந்த கயிறோ எதுவும் கழுத்துலையும் போகக்கூடாது, கையிலையும் போகக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது. சரியா? அதனால் இந்த கயிறுலாம் அவுத்தாதான் உனக்கு என்ன ஆகும், ஆண்டோட ஜெபிக்கிற காரியம் நடக்கும். சரியா? இப்போ அவுக்குறீங்களா அப்புறம் அவுத்துறீங்களா? அவுத்துரு. நீ என்ன பண்ணுற? இப்போ அவரு இல்லை, நான் ஜபிக்க மாட்டேன். ஆமாம், ஏன்னா நீ வாயில் சொல்ல போகிற சில வார்த்தைகளை, அதுக்கு நீ கையை கட்டியிருந்தா என்ன ஆகும், அது உடனே தான் சுற்றி வரும். மற்ற நேரத்தில் அவன் கத்தி வச்சுருப்பான். தம்பி நீ வாப்பா, நவீன் வா, முன்னால வா. சூப்பர். இவருக்கு அவங்க அத்தம்மாவை கொண்டாடுறா. இது முட்டி போடு. சரி, அங்கே காலில் ஒரு கயிறு, கையில் ஒரு கயிறு. சரி, வேற எங்கேயும் கயிறு இருக்கா? தாய்க்குள்ள இருக்குதா? தாய்க்குள்ள இல்லையா? சரி, முட்டி போடு கொஞ்சம். ஓ கையில் எதுவும் கட்டிங்களா? ஆத்துட்டியா? நல்ல பிள்ளை. சரி, முட்டி போடு. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் தான் ஜெபிக்க போகிறீங்க, நான் ஜெபிக்க போகிறதில்ல. ஏன்னா இந்த ஆண்டவர் ஏசாமி உனக்கு தெரியும் இல்லையா? அது என்ன மாலை போடுறது? ஜெபமாலையா? ஜெபமாலை கையில் இருக்கணும். எங்கேயோ பார்த்து ஜெபமாலை கழுத்தில் போடுறத பார்த்துக்கியா? இரு இப்போ நீ வச்சுக்கோ, நான் சொல்கிறேன், நான் கேட்டு அது நல்லது. ஏன்னா ஒரு மாலைக்கு மேலே நீ போட்டிருக்கேன். அது நல்லது. ஏடு ஜெபமாலை பாசங்கள்லாம் எங்கே வச்சுருப்பாங்க? பாதிரிமாரெலாம் எங்கே வச்சுருப்பாங்க? ஃபாதர்லாம் எங்கே வச்சுருப்பாங்க? சிஸ்டர்லாம் எங்கே வச்சுருப்பாங்க? பையில் வச்சுருப்பாங்க, கையில் வச்சுருப்பாங்க. கழுத்தில் அதிகமாக போட மாட்டாங்க, சிலுவை போட்டதான் வச்சுருப்பாங்க. சரியா? மாலையே வேண்டாயா? சரியா? இந்த மனசில் இங்கே இருக்கிற மனசில் ஆண்டவர் வரணும். சரியா? மாலையை போட்டுக்கிட்டு அது இதை போட்டு இது பண்ணக்கூடாது. சரியா? சரி, ஜெபிக்கலாமாப்பா? நான் சொல்கிறேன், எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறீங்க. முட்டி போடுங்க நீங்களும். ஏன்னா இந்த ஆண்டவர் பார்த்தீங்கன்னாக்கா, நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்கிறத விட நீங்கள் சொல்கிறது தான் அவர் கேட்பார். சரியா? அப்போ உன்னுடைய வலது கையை நெஞ்சில் வச்சுக்கோ, உன் இருதயத்துக்கிட்ட வச்சுக்கோ, உன் ஹார்ட்டில் வச்சுக்கோ. எல்லாத்தையும் இருதயம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இடது கை தலையில் வச்சுக்கோ. சரியா? இப்போ ஜெபிக்க போகிறோம். ஜீவனுள்ள தேவனே, தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, இதோ இந்த நாளிலே நாங்கள் கேட்டபடி உம்மாலே அலங்கோலமான முடவனை எழுந்து நடக்க செய்ய முடிந்தால், ஓட வைக்க முடிந்தால், எங்களில் இருக்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. உம்மாலே எங்களை குணமாக்க முடியும். எங்களை கட்டியிருக்கின்ற கட்டுகளை உம்மாலே உடைத்தெறிய முடியும். அதை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஆகவே இதோ இந்த நேரத்தில் எங்களை சூழ்ந்திருக்கிற அனைத்து பிரச்சனைகளையும், அனைத்து கஷ்டங்களையும், அனைத்து கட்டுகளையும், அனைத்து பேய்களையும், பில்லி சூரியங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கட்டுகிறோம். எங்களை விட்டு கட்ட வைத்து அவைகளை பாதாளத்தில் போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எங்களை
சுத்திகரித்து சுகப்படுத்து இந்த நாளிலே எங்களை விடுதலையாக்குவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே எங்களுடைய பாவங்களையும் எங்கள் குறைகளையும் எங்கள் குற்றங்களையும் எங்கள் கட்டுகளையும் உடைக்க வல்ல தேவன் என்பதை நாங்கள் இதோ இந்த நேரத்தில் விசுவாசித்து இதோ இந்த சபைக்கு முன்பாக மக்களுக்கு முன்பாக அறிக்கையிடுகிறோம். எனவே ஜீவனுள்ள தேவனே, பிதாவாகிய தேவனே, இதோ இந்த நேரத்தில் எங்களை சுகப்படுத்தும் உம்முடைய ஆவியை எங்களிலே தங்க வைத்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமநாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.